செல்ஃபாலஜி டிவி சார்பாக டுடே டு தி சிஎம் அண்ட் டுடே டு தி எக்ஸ் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் ஆகிய இருவருக்கும் ஒரு சில செய்திகள். நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கான ஒரே ஒரு சில இமோஷனலாக இருந்தது. அது நான் வாங்க மாட்டேன், தொட விட மாட்டேன், லஞ்சத்தை தொட விட மாட்டேன், தொட்டவர்களையும் விட மாட்டேன். இந்த 3 விஷயத்தை அவர் எங்கிருந்து சொன்னாரோ எப்படி சொன்னாரோ நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் எல்லாருமே கேட்பாங்க. இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், முதல்வர் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவில்லை, ஒரு சாமானியனாக வெளிப்படுத்துகிறேன். இதை இவர் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதை முதல்ல அறிவிக்கை கொடுத்துட்டு எக்ஸ்சிஎம் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டு இதற்கு பிறகு கட்டமைங்க. ஃபாதர் ஜெகத் ஹஸ்பர் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை நீங்கள் சமூகத்துக்குள்ள கொண்டு போக முடியுமா? யார் முதல்வர் அவர்கள் கண்டினியூவஸாக கொண்டு போக முடியுமா? இனிமே வரக்கூடிய அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றிலிருந்து இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. அழகா சொன்னார், ஹஸ்பர் சொன்னார். நானே சில அமைச்சர்களிடம் பேசியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு என்ஓசி வாங்குவதற்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அது நிறையா பேச வேண்டியதில்லை, பார்த்துக்கங்க. அது என்ஓசி வாங்கணும்னாலே பணம் தானா அப்படின்றதில் நானே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்குங்க, நீங்கள் என்ன சட்டத்திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாலும், முதல்வராக இருந்தாலும் சரி, எக்ஸிஎம், அதில் ரொம்ப மானுடம் இருக்கணும். அதில் முக்கியமான மானுடம், மக்களெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் லஞ்சம் இருக்கக்கூடாது. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, இன்னும் எவ்வளவு காலங்கள் இது நீட்டிக்கப்படும் என்பதை நம்ம பார்த்து தான் புரிய முடியும். ஆனால் அந்த செய்தி சும்மா அறிக்கை அல்ல. நினச்சி பாருங்கள், ஒரு விஷயத்தை பேசினார்னா அடுத்த வினாடியே பத்திரிக்கை பூரா, சோசியல் மீடியா பூரா அவருக்கு மவுத் டாக் ஆகுதுன்னா ஒவ்வொரு சாதாரண மனிதன் கேட்ச் பண்ணிடுவான். இதே நிகழ்வை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். செய்ய முடியும்னு நீங்கள் முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மறுபடியும் ப்ராப்பராக இருக்கும். இந்த உங்களுடைய உறுப்பினர்களை சரி பண்ணுவது, கூட்டணிகளை சரி பண்ணுவது, மறுபடியும் இவங்கெல்லாம் வருவாங்க ஓடுவாங்க தான் நல்லா பார்த்துட்டீங்கல்ல. எந்த தத்துவமாக இருந்தாலும் அவங்க எதற்காக ஓடினார்கள் என்பது வேணாம், நீங்கள் சொல்லி ஓடினார்கள் என்பது வேணாம், இதெல்லாம் நீங்கள் ஒரு பாலிசியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க வைக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் பரிசுத்தமான நிகழ்வுக்கு வந்துட்டோம்ன்றதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நான் சொல்ல வேண்டிய விஷயம், பரிசுத்தமானவர்கள் என்றால் வேறொன்றும் இல்லை. இல்லையே, மாற்றம் தெரிகிறது. உதயநிதி அவர்களோட மாற்றம் தெரிகிறது, ஸ்டாலின் அவர்களோட மாற்றம் தெரிகிறது. அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் வைத்திருக்கிற மொத்த சொத்துக்கள் இருக்குன்னு அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதில் கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் கணக்கெல்லாம் சொல்ல வேணாம். இந்த ஆட்சி முடிகிறது வரைக்கும் நீங்கள் இந்த 5 ஆண்டுகள் அதை செய்ய. அரசாங்கம் கொடுத்த பணத்தை வாரி வழங்குவது என்பது மக்களே சொல்லிட்டார், கஸ்பர் அழகாக சொல்கிறார். அது என்ன, அது கடமை தான் என்று. ஆனால்
சொந்த காசுலேருந்து செய்கிறாரு யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு சொந்த காசில் வச்சாலும் சரி, அவருடைய அவருடைய நண்பர்கள் எப்படி வந்தாலும் இந்த அரசாங்கம் நடத்துவதையே ஒரு அரசாங்கமற்ற அரசாங்கமாக வெளியே இருந்துக்கிட்டு எந்த நேரமும் மக்களை சிந்திப்பது, சட்டசபையில் பேசுகிறதோ அறிக்கை கொடுப்பதெல்லாம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அதெல்லாம் யாரும் கேட்டுக்கிறது வைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற நிறையா, நீங்கள் இல்லை எல்லாம் வச்சுருக்கீங்க, அதுகளையெல்லாம் அந்தந்த மந்திரிகள், இப்போ திருச்சி மந்திரியா, திருநெல்வேலியா, அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. என்ன செய்தி? படிக்கிறவங்களுக்கு வந்து சும்மா இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை, அவங்க உள்ளிருந்தே ஏற்பட்ட அந்த மாற்றத்தை, அந்த செல்ஃப் ரியலைசேஷனை பண்ண வைங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி. ஏன்னா இது வந்து தோற்று போகிற கட்சி இல்லை, அல்லது முடிஞ்சு போனதில்லை. இவங்க சொல்கிறது மாதிரியெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் மறுபடியும் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் செய்கிறார், ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அவருடைய சொந்த பணத்தில் கூட்டி போகிறாரு, அவர் காரில் கூட்டி போய் செய்கிறாரு. சாதாரண ஒரு சமூக சேவனாக மாற்றுங்க உங்கள் ஆளுகளை பூரா. அவங்க அதுக்கு மறுபடி 5 வருஷம் வச்சு ஆட்சிக்கு வந்து அந்த மேட்டரை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுற விஷயமே திங்க் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்கிறேன், முதல்வருக்கு நீங்கள் வச்சுருக்க எம்எல்ஏஸ் பூராமே உங்களுடைய இந்த பார்ட்டி ஃபண்டோ அல்லது வந்து எம்எல்ஏ ஃபண்டை வச்செல்லாம் செய்கிற வேலையை விட்டுறணும். 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா தினந்தோறும் ஒவ்வொருத்தனையும் பார்க்கணும். அதுக்கு அவங்க நீங்கள் எப்படி செக்யூரிட்டி போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு மாதிரி இப்போவே செக்யூரிட்டியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் சரி வராது. தினந்தோறும் 10 மணியிலேருந்து அல்லது எப்போவாச்சும் தினந்தோறும் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரையும் தனியாக சந்திக்கணும். ஆஃபீஸ்க்கு வந்து சந்திக்கிறவங்க குறிப்பிட்டு, அதுக்கு பிறகு வீடுக்கு போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மறுபடியும் செட்டில் ஆக முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ உங்களுக்கு ஆட்சியும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. உங்களுடைய முட்டு வச்சுருக்க எல்லா சொத்துக்களும் போக்குவரத்து, நீங்கள் 100 காரை வச்சு கூட இயங்கலாம். இயங்குங்களே ஒரு என்ஜிஓ மாதிரி. என்ன கெட்டு போகுது? செஞ்சால் என்ன? அப்படி செய்யலைன்னா மறுபடியும் சிக்கல் வரும். 5 வருஷம் ஓடிரும், மறுபடியும் சிக்கல் வரும். அது என்ன வழியை வகுக்கிறீங்கன்னு பாருங்கள். இது என்னுடைய சின்ன செய்தி, பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.